ரெண்டு பக்கமும் கத்தி இருக்கு. எப்படி திரும்பினாலும் குத்தம். இந்த பக்கம் விமர்சனம் பண்ணாலும் திமுக காரங்க எதிர்ப்பாங்க. அவர் இந்த பக்கம் கத்தி திரும்புற அந்த கத்தியை பார்த்து சிரிச்சுட்டாருன்னா அந்த கத்தி விளையும். கண்டிப்பான முறை அண்ணன் திருமாவளவன் வந்து அதிகமான ஒரு குழப்பத்தில் இருக்காருன்னு தான் இதில் நம்ம வச்சுக்கிறோம். இல்லை என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லதான், எங்களுக்கு தாவேக்கார சமைஞ்ச விருப்பம் தான், விஜய் எங்களுக்கு பிடிக்கலதான் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா சொல்றாரு. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்காரு? இவர் பண்ணது சிறுத்தைகள் பேரம், அவ்வளவுதான். சிறுத்தைகளை வச்சு பேரம் பேசியிருக்காரு. அவங்களாம் குதிரை பேரம் பண்ணி. ஓகே, இன்னைக்கு அரசியல் நண்பன் தமிம் வந்திருக்காப்ல. வணக்கம் தமிம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? சரி, இப்ப அரசியல் சூழ்நிலை என்ன இருக்கு? இப்ப அண்ணன் திருமாவளவன் தான் இப்போ தலைப்பு செய்தியா இருக்காரு. கண்டிப்பான முறை அண்ணன் திருமாவளவன் வந்து அதிகமான ஒரு குழப்பத்துல இருக்காருன்னு தான் இதுல நம்ம வச்சுக்கிறோம். இல்ல, எதுக்கு அந்த குழப்பம் அவருக்கு வருது எனக்கு ஒன்றும் புரியல. அவரோட கட்சி சார்ந்த சக தோழர்கள் வந்து அவருக்கு எதிராக இருக்காங்கன்றதான் வந்து இதுல நம்ம எடுத்துக்கலாம். இது அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நேத்து நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டாலும், நேத்து மேடையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லதான், எங்களுக்கு தாவேக்கார சமைஞ்ச விருப்பம்ல தான், விஜய் எங்களுக்கு பிடிக்கலதான் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா சொல்றாரு. தொட்டு தொடாம பட்டு படாம சொல்றாரு. விஜய் எங்களுக்கு பிடிக்கலதான், இருந்தாலும் நாங்க வந்து பிஜேபி ஆட்சி அமைஞ்சிரும் தமிழ்நாட்டுல, அதுக்கு வந்து நாங்க பாதுகாத்து ஒரு எம்எல்ஏ தான் அப்படி பதில வந்திருக்கு. பிஜேபி ஆட்சி அமைக்க முடியாது. எப்படி பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி அமைக்க கூடாது, விஜய் மூலியமா உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. பெரும்பான்மையான மக்கள் வந்து தாவேக்காக்கு வந்து 107 சீட்டு வந்து அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மை சொல்ல முடியாது, பெரும்பான்மை கிடையாது, பெரும்பான்மையான மக்கள், அதிகமான மக்கள் வந்து அவங்களாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படின்றப்ப வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்ற நம்ம திருமாவளவன், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க அங்கம் வச்ச அந்த கூட்டணியில வந்து திருமாவளவன் அவர்கள் இருந்தாங்க, யூஎம் இருந்தாங்க, 2 கம்யூனிஸ்ட்கள் இருந்தாங்க. இது போக பாத்தீங்கன்னா மதிமுக இவங்களாம் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ் அன்சாரி, மனிதநேய ஜனநாயக கட்சி இவங்களாம் இருந்திருக்காங்க. ஆனா திருமாவளவன் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையும் வந்து நாங்க தோழமையோட இருந்தோம், இந்த கூட்டணியை காக்குறதுல வந்து நான் வந்து ரொம்ப அரும்பாடுபட்டேன்றதெல்லாம் திருமாவளவன் சொல்றாரு. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தன்னோட ஒரு தோழமையான கட்சி, நம்ம உருவாக்குன ஒரு கூட்டணி, இந்த கூட்டணி வந்து மக்கள் வந்து நம்ம கூட்டணிக்கு எதிராக வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஒரு புது கட்சிக்கு வந்து அதிகமான இடங்களை வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப திருமாவளவன் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்பீடா இருந்தாரோ, அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தன்னோட கூட்டணி தோழமை கட்சிகளுக்கு வந்து ஒரு உறுதியான ஒரு தோழமையா தான் இருந்திருக்கணும். அந்த தோழமைன்னு சொல்றீங்களா, அந்த தோழமையில இருந்து நான் வரேன். தோழமைங்கிற போது தோல்வி அடையும் போது தோழமை வந்து கூட இருக்கிறவங்க தான் அந்த தோழமை. கண்டிப்பா. இப்ப என் நண்பர் இருக்கான், என் நண்பர் தோல்வி அடைஞ்சிட்டான்னா அவன் தோல்வியிலேயே நான் பங்கேற்கிறேன் தோழமை. அப்ப இவருக்கு எப்படி அந்த மனசு வந்துச்சு? அங்க டோட்டலா இவங்களுக்கு வந்து ஒரு அமைச்சரவை சீட்டு கொடுத்தா எங்க கூட்டணி நாங்க உடைச்சிட்டு நாங்க வெளியே வந்துருவோம்னு சொல்லிட்டு இவரோட பேச்சு வந்து அதிகமான முரண்பாடுகள் இருக்கு. திருமாவளவன் அண்ணன் வந்து கடைசியாக நாங்க வந்து ஒரு அதிகமான மதிக்கத்தக்க ஒரு அரசியல்வாதியா இருந்தவர் வந்து ஏன் வந்து இப்ப வந்து இவ்வளவு தூரம் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறது வந்து தெரியல. அவரோட முடிவை அவர் சரியா எடுக்க முடியலன்றதுதான் இது. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து இதுதான் சொல்றாங்க, திருமாவளவன் நிலைப்பாடு சரியில்லை, அவரோட நிலைப்பாடு சரியா அவர் பேச மாட்டாரு. ஒண்ணு நான் இங்க இருக்கேன், இல்ல நான் அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி திமுக இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னு அவர் சொல்ல முடியாது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த கூட்டணியில போய் இணைஞ்சிட்டாரு. அதாவது வன்னியரசு அவங்களோட அரசுல கூட்டணியில இணைஞ்சிட்டாருன்னு சொல்றதும் அவங்களோட அரசுல போய் பங்கேற்கிறது எல்லாம் ஒண்ணுதானே. பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு ஏர்போர்ட்ல எங்கேயோ கேட்கிறாங்க அவரை, சார் என்ன சார் இப்ப குதிரை பேரம் நடக்குதுங்கிறாங்க, நீங்க என்ன சார் இப்ப ஏன் மண்டையை கழுவாதீங்க, திமுக குதிரை பேரம் பண்ணுச்சுன்னா திமுக போய் கேளுங்க, தாவேக்கா குதிரை பேரம் பண்ணுச்சுன்னா தாவேட்ட போய் கேளுங்க, அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ கூப்பிட்டு வாங்கி விலைக்கு வாங்கினா அவட்ட கேளுங்க அப்படின்றாங்க. இவர் என்ன செஞ்சிருக்காரு? இவர் பண்ணது சிறுத்தைகள் பேரம், அவ்வளவுதான். சிறுத்தைகளை வச்சு பேரம் பேசியிருக்காரு. அவங்களா குதிரை பேரம் பண்ணிருக்காங்கன்னா இவர் பண்ணிருக்கிறது சிறுத்தைகள் பேரம். ஆமா, தாண்ட இருந்த 2 எம்எல்ஏ சிறுத்தைகளை வச்சு அவர் வந்து அவரோட என்ன சொல்றது, அவங்களுக்கு அமைச்சர் பதவி, அதாவது அமைச்சர் பதவின்றது எப்ப வேணா ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இதுதான். ஆனா நம்மளோட தோழமையை விட்டுட்டு போய் இப்ப நீங்க எனக்கு இருக்கீங்க, எனக்கு ஒரு உற்ற தோழனாக நீங்க இருக்கும்போது உங்க கூட நான் எல்லா நேரத்திலுமே சந்தோஷமா இருக்கு, அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கும்போது கூட உங்க கூட நான் அனுபவிச்சுட்டு இல்ல அமைச்சர் பதவி வந்து கிடைக்கக்கூடியது, வெற்றி தோல்வியும் கிடைக்கக்கூடியதுதான். நிரந்தரமா இப்ப அதாவது அடுத்ததும் தாவேக்கா தான் ஜெயிக்கும் அப்படின்னு எதுவும் நிதர்சனம் கிடையாது. கொள்கை ரீதியாவும் கூட்டணியா ஒரு எப்படி சொல்ற ஒரு மதசார்பற்றம்னு நம்ம ஒரு கொள்கை கூட்டணியா நீங்க இருக்கீங்க, தோழமையா இருக்கீங்க. 5 வருஷமா கிட்டத்தட்ட அவங்க கூட வந்து டிஎம்கே அலைன்ஸ்ல வந்து நீங்க ஒரு முக்கியமான இதுல இருந்திருக்கீங்க. நீங்களா இருக்கட்டும், ஐஎம்ஆரா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு. மதிமுக கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் அந்த கூட்டணியில கொடுத்தாங்க. எனக்கு கூட்டணி உனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து கூட்டணி இருக்க முடியல, எலெக்ஷன் முன்னாடியே வெளியே போயிருக்கலாம். எலெக்ஷன் முன்னாடியே வெளியே போயிருக்கலாம். முன்னாடி மேடைகள்ல நிறைய மேடைகள்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முன்னாடி திமுக எங்க அண்ணன் அவரு விஜய் முதலமைச்சர் வந்து என்ன செஞ்சாருன்னா, அவர் கட்சி ஆரம்பித்த புதுசுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆஃபர் பால் விட்டு எரிஞ்சாரு. அப்ப வந்து சிறுத்தைகளா இருக்கட்டும், பீஸா தரேன், பர்கர் தரேன், அமைச்சர் பதவியில இடம் தரேன், பிரியாணி தரேன், அவர் எல்லாம் கூப்பிட்டாரு. அப்பெல்லாம் இவங்க போகல. அப்ப இவங்க வந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை பிள்ளைன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இப்ப அந்த ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தையோட தான் இப்ப அவங்க போய் கொஞ்சம் கொள்ளாயிட்டு இருக்காங்க. அதாவது ஒரே ஒரு சட்டசபை செயல்பாடு ஒன்னதான் இருக்கா? பிஜேபி செயல்பாடும் விஜயோட செயல்பாடும் ஒன்னதான் இருக்கா? அதாவது பிஜேபியோட செயல்பாடு, அதாவது பிஜேபியை
பத்தி நான் பேசவே மாட்டேன்றதுதான் இப்ப விஜய் அதாவது ஒரு தாவேக்காரர் எப்பயும் பேசினது இல்லையே, பேச மாட்டேன். ஆட்சி அமைச்சு இப்ப 1 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் நான் ஓபன் ஸ்டாண்ட் சொல்றேன். பாஜக ஒழிக, பிஜேபி டவுன் டவுன் இப்படின்ற வார்த்தையை தாவேக்காவினரோ பிஜேபியின் முக்கிய தலைவர், இது தாவேக்காவின் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய விஜய் அமைச்சர்கள் அவங்களோட அமைச்சர்கள் சகாக்கள் யாரா வேணா இருக்கட்டும், பிஜேபி ஒழிக அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. வார்த்தையை முடிஞ்சா தாவேக்கா நிர்வாகிகள் யாரா இருந்தாலும் சொல்லி பார்க்க சொல்ல முடியாது, சவால் விடுறேன், சொல்ல முடியாது. இதே இன்னைக்கு திமுக காரனை கூப்பிட்டு பிஜேபி ஒழிக பாஜக ஒழிகன்னு சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் கீழ இருந்து மேல வரையும் சொல்லுவான். ஒரு போராட்டத்தை பிஜேபி பண்ணுங்கனாலும் பண்ணுவாங்க. ஏங்க கடந்த 5 வருஷ ஆட்சியில கிட்டத்தட்ட பாஜக அரசை கண்டிச்சு 20க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி இருந்த திமுக வந்து செஞ்சிருக்கு போராட்டம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கணும். சிஏஏல வந்து சிஏஏன்ற ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்குது. அந்த சிஏஏ என்ஆர்சின்றத சட்டசபையில கொண்டு வந்து அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து தடை செய்யப்பட்ட அளவுக்கு கொண்டு போனது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் தான். ஆட்சிக்கு வந்த உடனே இதை வந்து செஞ்சாங்க. அதே மாதிரி விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேர்த்து இப்ப சமீபத்துல 200 நாள் வேலை, அந்த 100 நாள் வேலை திட்டம் இதுக்கு போது டிஎம்கேவோட இது வந்து இருந்திருக்கு. 2வது தொகுதி மறுவரையில இருந்து எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு பாஜக கூட வந்து டிஎம்கே சண்டை போட்டுக்கிட்டு. ஆமா சொல்ற தொகுதி மறுவரை அந்த ஃபார்மை கூட ஸ்டாலின் வந்து தன்னோட கையால எரிச்சிருக்காங்க. அதோட நகலை எடுத்து அவங்க திமுக வந்து பயங்கர எதிர்ப்பு காமிச்சிருக்கு. அந்த திமுக எதிர்ப்பு காமிக்கக்கூடிய அந்த திமுகவோட இருந்த திருமாவளவன் தற்போது சினிமா கவர்ச்சியில் இவரும் ஏதோ மயங்கிட்டாரா விஜய் அவரை வந்து அவர் வந்து என்ன சொல்றதுன்னா அவருக்கு வந்து இப்ப வந்து அவர் ஒரு தெளிவான மனநிலையில அவர் வந்து இல்ல அவர் ஒரு தெளிவான மனநிலையில கிடையாது. ஏன்னா அவர் நேத்து வரை என்ன சொல்றாரு, நாங்க தாவேக்கா ஆட்சியை கவுக்க மாட்டோம்ன்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா தாவேக்கா ஆட்சி வந்து எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப சாயங்காலம் என்ன செய்யறாருன்னா, அதாவது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசுறது உண்மை அப்படின்றாரு. திரும்ப நைட் எந்திரிச்சு என்ன செய்யறாருன்னா என்னைய முதலமைச்சர் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. துணை முதல்வர் இப்ப துணை முதல்வர் அது உண்மை, அது துணை முதல்வர் இவர பிளான் பண்ணாங்களா? யாரு? திருமாவளவன் துணை முதல்வர் ஆகணும் அப்படின்னு கிடையாது. இவங்களுக்கு வேணா அந்த ஆசை இருந்திருக்கும். அதாவது 2 அமைச்சரவை, நம்ம 2 எம்எல்ஏ நம்மளோட ஆதரவு தேவைப்படுது, அப்ப நம்ம கொடுக்குறோம். அண்ணன் மீது ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு எல்லாருக்கும். தன்னோட ஒரு தலைவருக்கு நிகரா அவங்க எல்லாம் வந்து அவங்கள பார்த்தாங்க. ஆனா இவங்களோட செயல்பாடுகள்ல காங்கிரஸ் வந்து மறுநாள் சாயங்காலமே எந்திரிச்சு ஓடி போய் தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறது. ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா 2 நாள் கழிச்சு வந்து திருமாவளவன் அண்ணன் வந்து அப்படி இப்படி இவர் வந்து என்ன பண்ணா தாவேக்கா ஆட்சிக்கு இழுபறியா இருக்கணும்னு 2 நாள் இழுபறி. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்றாரு. மணியரசு அந்த ஊர்ல இருந்தாரு, நான் அங்க இருந்தேன், நான் இங்க இருந்தேன். என்னைய பொறுத்தவரை தலைவர், இதை பொறுத்தவரை இது பக்கா பிளான். அவங்க எதிர்பார்த்தது, திருமாவளவன் அவர்கள் எதிர்பார்த்தது துணை முதலமைச்சர் பதவி. அதாவது அவர் வந்து இப்ப சமீபத்தில் கூட சொல்லியிருந்தாரு, என்னைய வந்து எலெக்ஷன்ல சட்டப்பேரவை தேர்தலில் வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னதாக வந்து பிரஸ் வந்து ஏன்ட்ட கேக்குறீங்க, இதை ஏன் நீங்க போய் திமுக கேட்க மாட்டேன்னு கேக்குறாங்க. திமுக உங்களுக்கு 8 தொகுதி ஒதுக்கியாச்சு. தன்னோட கூட்டணியில வந்து உங்களுக்கு 8 தொகுதி கொடுத்திருக்காங்க. 8 தொகுதியோட வேட்பாளர் முடிவு பண்ண வேண்டியது நீங்க. இது போக நீங்க எந்த தொகுதி, நீங்க ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். இன்னைக்கு நீ இந்த எலெக்ஷன்ல நீங்க வந்து இப்ப 8 தொகுதியில ஒரு சட்டமன்றத்துல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு திரும்ப அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு வேற இப்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு எலெக்ஷன் பார்க்கணும், ஒரு ரிசல்ட் பார்க்கணும். அதுக்கு ஒரு கடுமையான போராட்டம் இருக்கு. எதுக்கு அப்ப ஒரு தேவையில்லாம வந்து நாடாளுமன்றத்துல அதே இன்னொரு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு வந்து இப்போ இன்னொரு ஒரு கட்சியோட வேட்பாளரை, ஒரு பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளரை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க முன்னேற முடியும். இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணி திரும்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்ன்றாரு. இந்த துணை முதலமைச்சர் பதவிக்காண்டி தான் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அப்புறம் இதை போய் திமுக கேளுங்க, கட்சி உங்க கட்சியா திமுக கட்சியா? கரெக்ட். தேர்வு பண்ண வேண்டியது விசிகா. அதாவது விசிகால திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, நாங்க தனிப்பட்ட கட்சி, எங்களோட தனிப்பட்ட கட்சியில நாங்க யாருக்கும் வந்து யாரோட பேச்சையும் நாங்க கேட்க வேண்டியது இல்ல, நாங்க தனியா முடிவு எடுப்போம், சுய முடிவு எடுப்போம்னு சொல்றாரு. அப்படி சுய முடிவு இருக்க ஒரு திமுக கூட்டணி தாண்டி நீங்க வந்து நான் வந்து இந்த 8 தொகுதியில ஒரு தொகுதியில நிப்பேன் ஸ்ட்ராங்கா நீங்க நின்றுக்கலாமே. கண்டிப்பா உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்னஸ் இல்ல. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அன்பேலன்ஸ் தான் இருக்காரா இப்ப? கண்டிப்பான முறையில் அவர் வந்து அன்பேலன்ஸ். அவர் ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையில அவர் இல்ல. அவர் ஏகப்பட்ட ஒரு குழப்பத்துல இருக்கு. 2 பக்கமும் கத்தி இருக்கு. எப்படி திரும்பினாலும் குத்தும். இந்த பக்கம் விமர்சனம் பண்ணாலும் திமுக காரங்க எதிர்ப்பாங்க. அவர் இந்த பக்கம் கத்தி திரும்ப அந்த கத்தியை பார்த்து சிரிச்சுக்குருவாரு. சிரிச்சாருன்னா அந்த கத்தி விளையும்.